ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என்னை நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசரிரு தாளும் சிலம்பும் சிதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். சர்வமங்கல மங்கல்ய சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே திரியம்பரிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஞானம் நந்தகுணம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்தின் ஆதாரம் சர்வ வித்யாநாமை கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ராகு தசா ராகு புத்தி ஒரு ஜாதகனுக்கு நடக்கும் காலங்களில் எந்த விதமான பலன்கள் ஏற்படும் அப்படின்னா, 2 ஆண்டுகள் 2 மாதங்கள் 12 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த ராகுதசா ராகு புத்தி ராகு புத்தி இவ்வளோ நாள் நடக்கும். இதில் அதாவது 18 வருஷம் அது வேற. ராகுதசா ராகு புத்தி 2 சேர்ந்து நடக்கிறது இவ்வளோ நாள். அப்போது இந்த காலகட்டத்தில் இந்த ராகு புத்தியினால் ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருவருக்கு நடக்குமேயானால் குடும்பத்திலே சிறிய சிறிய பிரச்சனைகள் ஏற்படும். கூட்டு குடும்பமாக இருந்தால் பிரிவினையை இது ஏற்படுத்தும். அதே போல் ஒரு சில குடும்பங்கள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு வெளியூருக்கு, வெளிநாடுக்கு, வெளி மாநிலத்திற்கு போகக்கூடிய நிலைமைகளும் இந்த காலகட்டத்திலே ஏற்படக்கூடியதாகும். அதே போல் ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இந்த தசாபுத்தி காலங்களிலே இருக்க வாய்ப்புகள் இல்லை. எப்படின்னா தனி குடித்தனம் போகிறது. அதே போல் உடம்பில் நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே மருத்துவமனைக்கு சென்று பணத்தை விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கும் ஒரு சில ஜாதகங்களுக்கு இது நடைபெறக்கூடியது. அதே போல் அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இழப்பீடு என்ற விஷயத்தை இந்த ஜாதகன் எதிர்கொள்ள நேரிடலாம். அதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஆட்சி உச்சங்கள் நடைபெறுமேயானால் நல்ல பலன்கள் நடப்பதாகும். ஏன்னா ராகு கேதுக்களுக்கு வீடுகள் கிடையாது. இவர்களுக்கு இடம் கொடுத்தவர்களின் நிலையை தான் பார்க்கணும். அவர்கள் எந்த இடத்தில் இருக்கிறாரோ 12 கட்டங்களில் எங்கே இருக்கிறாரோ அதுதான் சொந்த வீடு மாதிரி நாம் பலன் எடுக்க வேண்டும். அப்போது வீடுக்கு அவருக்கு இடம் கொடுத்தவர் எப்படி இருக்கணும், பலாபலன்கள் அதையும் பார்க்கணும். அப்போது ராகு ஆதிபத்தியங்களின் தொடர்பில் சுபம் பெறும் கிரகங்கள் தொடர்பில் இருந்தால் சுப பலன்களாகவும், அசுப கிரகங்கள் தொடர்பு பெற்று தசாபுத்திகள் நடத்தினால் அசுப பலன்களும் அதிகமாக இது கொடுக்கும். 6, 8, 12ஆம் வீடுகளிலே இருந்தாலும் தொடர்புகள் பெற்றாலும், 7, 9களில் இருந்தாலும் அல்லது 7, 9இல் இருக்கும் கிரகங்களின் தொடர்பு பெற்றாலும், அதே போல சூரியனின் தொடர்பு பெற்றாலும் அல்லது சூரியன் சேர்ந்திருந்தாலும் இந்த காலகட்டங்களிலே அந்த ஜாதகனுக்கு தீய பலன்களே நடக்கும் அப்படின்னு சொல்லுது. கேந்திர கோணம் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் அல்லது ஆட்சி உச்சம் மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் போன்ற நிலைகளில் இருந்தால் இந்த ராகு தசா ராகு புத்தி காலங்களிலே சுப பலன்களை ஏற்படுத்தும் என்று கூறுகிறது. ராகுவில் ராகு மாத 4, 8 நாளீர் 6 வாகுரு வேந்தன் நாசம் மனத்துயர் விஷத்தால் பீடை ஏகமாம் மனையால் துன்பம் மிகுந்திடும் தலபே தங்கள் காகநேர் நிறத்தனாலே கலகமும் கோளும் உண்டாமே. இந்த பாடலின் மூலமாக மிக சிறப்பாக கூறுகிறது. அப்போது இந்த ராகு தசா ராகு புத்தி காலங்களிலே பொதுவாக அந்த ஜாதகன் கிரகங்கள் எந்த நிலைகளிலே இருந்தாலும் அதிக எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். புதிய
தொழில்கள் ஆரம்பிப்பது, அதாவது வாங்குவது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம், விற்கலாம், விற்பது அப்படின்னா ரொம்ப ஈஸி. இந்த காலகட்டத்திலே வீட்டை விட்டு வெளியேறுவதோ வெளிநாடுகளுக்கு போவதோ செல்வது போன்ற விஷயங்களில் ஈடுபடுபவர்களேயானால் எளிதில் அவங்க வீட்டை விட்டு வெளியேறிடலாம் இந்த காலகட்டத்தில். அப்போ சிறப்பான பலன்கள் குறைவு, அசுப பலன்கள் அதிகம். வணக்கம்.